ஹைட்ரஜன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டினியூ பண்றோம். இதுல ஹைட்ரேட்ஸை நம்ம பார்க்குறோம். ஹைட்ரேட்ஸ்ல அயானிக் ஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அயானிக் ஹைட்ரேட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சலைன் ஹைட்ரைட்ஸ் அன்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னன்னா சால்ட் லைக் ஹைட்ரைட்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா அயானிக் ஹைட்ரேட்ஸ், அதுக்கு இன்னொரு பேர் சலைன் ஹைட்ரைட்ஸ், இன்னொரு பேர் சால்ட் லைக் ஹைட்ரைட்ஸ் அப்படி சொல்றோம். இந்த அயானிக் ஹைட்ரேட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் இந்த அயானிக் ஹைட்ரேட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுல வந்து என்ன பண்றோம்னா அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல்ஸ் என்னன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், இந்த அல்காலி மெட்டல்ஸ். அடுத்து ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ். ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்னன்னா கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம். இந்த அல்காலி மெட்டல்ஸோட ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி ஹீட் பண்றோம். ஹீட் பண்ண என்ன வருதுன்னா அயானிக் ஹைட்ரேட்ஸ் வருது. அதாவது அல்காலி மெட்டல்ஸ் வந்து லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், பொட்டாசியம் ஹைட்ரைட், ருபிடியம் ஹைட்ரைட், சீசியம் ஹைட்ரைட்டை ஃபார்ம் பண்ணுது. ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரைட் CaH2, ஸ்டான்சியம் ஹைட்ரைட் SrH2, பேரியம் ஹைட்ரைட் BaH2 இப்படி ஃபார்ம் பண்ணுது. ஹெவியர் அல்காலின் எர்த் மெட்டல் வந்து இந்த ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாய்கோமெட்ரிக். இந்த ஹைட்ரைட்ஸ் வந்து ஸ்டாய்கோமெட்ரிக். ஸ்டாய்கோமெட்ரிக்னா எப்படி சொல்றேன்னா இதனுடைய ஃபார்முலா வந்து இதனுடைய ஐடியல் கிறிஸ்டலோட சேமா இருக்குது. ஐடியல் கிறிஸ்டலுடைய ஃபார்முலாவும் இதனுடைய ஃபார்முலாவும் சேமா இருக்குது. அதாவது லித்தியம் ஹைட்ரைடு ஐடியல் கிறிஸ்டலா எடுத்துக்கோங்க, பிராக்டிக்கல் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய லித்தியம் ஹைட்ரைடு எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருக்குமே ஃபார்முலா சேமா இருந்தா ஸ்டாய்கோமெட்ரிக்னு சொல்லணும். அப்போ இந்த ஹைட்ரைட்ஸ் எந்த கேட்டகரியில வருதுன்னா ஸ்டாய்கோமெட்ரிக் ஹைட்ரைட்ஸ்ல வருது, ஸ்டாய்கோமெட்ரிக்ல வருதுன்ட்டு சொல்றோம். அடுத்து இந்த இந்த ஹைட்ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா லித்தியம் ஹைட்ரைட்ல ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா அல்காலி மெட்டலுக்கு +1 இருக்கும், ஹைட்ரஜனுக்கு -1 இருக்கும். இது எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்து போனீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆனோட்ல கிடைக்கும். H- வந்து ஆனோடு கிட்ட போகும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆனோட்ல கிடைக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறேன். சோடியம் ஹைட்ரைடை மால்டன் ஸ்டேட்ல எடுத்துக்கிறேன். மால்டன் ஸ்டேட்ல எடுத்துக்கின்னு எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனா சோடியம் எங்க கிடைக்கும்னா கேத்தோட்ல கிடைக்கும். ஹைட்ரஜன் எங்க கிடைக்கும்னா ஆனோட்ல கிடைக்கும். ஹைட்ரஜன் வந்து ஆனோட்ல கிடைக்கும். H- இங்க வந்து H- Na+ இருக்குது. H- ஆனோடுக்கு போகும். H- ஆனோடுக்கு போயிட்டு ஹைட்ரஜன் கேஸ் அங்க கொடுக்கும். Na+ கேத்தோடுக்கு போகும். சோடியம் வந்து கேத்தோட்ல கிடைக்கும். சரி, அப்போ சோடியம் ஹைட்ரைடு எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போனீங்கன்னா கேத்தோட்ல சோடியமும் ஹைட்ரஜன் ஆனோட்லயும் கிடைக்குது, ஹைட்ரஜன் கேஸ் ஆனோட்லயும் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து டென்சிட்டியை பார்க்கலாம். டென்சிட்டி எப்படி இருக்கும் இந்த ஹைட்ரைட்ஸ்க்கும் பேரண்ட் மெட்டலுக்கும் டென்சிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ பேரண்ட் மெட்டல் சோடியம் எடுத்துக்கலாம், அதனுடைய ஹைட்ரைடு வந்து சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கலாம். பேரண்ட் மெட்டல் சோடியம், அதனுடைய ஹைட்ரைடு வந்து சோடியம் ஹைட்ரைடு. இப்போ டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா இந்த சோடியம் ஹைட்ரைடினுடைய டென்சிட்டி இந்த பேரண்ட் மெட்டலை விட அதிகமா இருக்கும். இதுக்கு டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் லேட்டிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோடியம் மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோடியம் மெட்டல் லேட்டிஸ் இப்படி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கணும். இந்த சோடியம் மெட்டல் லேட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட்னு சொல்றோம், வேக்கன்ட் சைட். இந்த இடத்த இன்டர்ஸ்டிஷியல் சைட், வேக்கன்ட் சைட்னு சொல்றோம், எம்டி ஸ்பேஸ் இது. இப்போ இந்த சோடியம் ஹைட்ரஜன் கேஸோட ஹீட் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் இந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிக்கும், இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். அந்த ஹைட்ரஜன் இந்த இடத்த ஆக்குபை பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டிஸ்டார்ஷன் நடக்குதான்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல டிஸ்டார்ஷன் எதுவும் நடக்காது. அப்போ டிஸ்டார்ஷன் நடக்கலன்னா இதனுடைய வால்யூமும் ஈக்குவலா இருக்குது. ஆனா இதனுடைய மாசும் பாத்தீங்கன்னா இதுக்கு மாஸ் அதிகமா இருக்கும், ஏன்னா ஹைட்ரஜன் வந்து சேர்ந்ததுனால. இதுக்கு ஹைட்ரஜன் மாஸ் கம்மியா இருக்கும். அதனால இதுக்கு டென்சிட்டி எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும், இதுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கும் நம்ம சொல்றோம்.
இந்த ஹைட்ரைடுக்கு டென்சிட்டி அதிகம், பேரண்ட் மெட்டலுக்கு டென்சிட்டி கம்மி அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ டென்சிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம இங்க பார்த்துருக்கோம். சரி, அடுத்து வந்து டவுன் த குரூப், அதாவது ரியாக்டிவிட்டி டவுன் த குரூப் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னா அயானிக் நேச்சர் என்ன ஆகுதுனாக்கா அதிகமாகுது. அதனால ரியாக்டிவிட்டி, ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. ஸோ டவுன் த குரூப் அயானிக் நேச்சர் அதிகமாகுது, அதனால ரியாக்டிவிட்டி என்ன ஆகுதுனாக்கா அதிகமாகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஹைட்ரேட், செகண்ட் இயர் ஹைட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பொட்டாசியம் ஹைட்ரேட், கால்சியம் ஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். பொட்டாசியம் ஹைட்ரேட், கால்சியம் ஹைட்ரேட், இதுல யாருக்கு அயானிக் நேச்சர் அதிகம்னா பொட்டாசியம் ஹைட்ரேட்டுக்கு அயானிக் நேச்சர் அதிகம், கால்சியம் ஹைட்ரேட்டுக்கு அயானிக் நேச்சர் கம்மி. பொட்டாசியம் ஹைட்ரேட்டுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும், கால்சியம் ஹைட்ரேட்டுக்கு ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கும். இதுக்கு அயானிக் நேச்சர் அதிகம், பொட்டாசியம் ஹைட்ரேட்டுக்கு அயானிக் நேச்சர் அதிகம், கால்சியம் ஹைட்ரேட்டுக்கு அயானிக் நேச்சர் கம்மி. பொட்டாசியம் ஹைட்ரேட்டுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம், கால்சியம் ஹைட்ரேட்டுக்கு ரியாக்டிவிட்டி கம்மி. அதாவது சேம் பீரியட்ல இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ அல்காலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ்க்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்குது, கரஸ்பாண்டிங் அல்காலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ஸை கம்பேர் பண்ணும்போது. சரி, இந்த ஹைட்ரைட்ஸை நீங்க வாட்டர்ல ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ சோடியம் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம், இதை வாட்டர்ல ஆட் பண்றோம். சோடியம் ஹைட்ரைட்டை வாட்டர்ல ஆட் பண்ணா என்ன வரும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வரும், அடுத்து வந்து ஹைட்ரஜன் கேஸ் வரும். சரி, எப்படி வருதுன்ட்டு நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ சோடியம் ஹைட்ரைடு என்ன பண்ணலாம்னா Na பிளஸ் H மைனஸ் எழுதலாம். H மைனஸ் கிட்ட லோன் பேர் இருக்கு. வாட்டரை எப்படி எழுதுறோம்னா இது போல எழுதுறோம் வாட்டரை. இப்போ இந்த லோன் பேர் வந்து இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் பேர் வந்து இந்த ஆக்சிஜனை நோக்கி போகுது. அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த H மைனஸோட சேர்ந்து ஹைட்ரஜன் கேஸா மாறுது, இந்த OH மைனஸ் Na பிளஸோட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடா மாறுது அப்படி நம்ம சொல்றோம். அப்போ இந்த அயானிக் ஹைட்ரைட்ஸ் வாட்டரோட ரியாக்ஷனுக்கு போச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரைட்ஸை கொடுக்குது, அப்புறம் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த ஹைட்ரைட்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் ஆகுது. இந்த ஹைட்ரைட்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் ஆகுது, எப்படின்ட்டு பார்க்கலாம். கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து சேரும்போது என்ன ஆகுதுனாக்கா என்ன கிடைக்குதுனாக்கா சோடியம் ஃபார்மேட் கிடைக்குது, அடுத்து கார்பன் கிடைக்குது. சோடியம் ஃபார்மேட் அண்ட் கார்பன் கிடைக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +2, இங்க கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 0. அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்னாச்சு டிக்ரீஸ் ஆச்சு, அப்படின்னா கார்பன் ரிடக்ஷனுக்கு போயிருக்கு. அப்போ இந்த H மைனஸ், இங்க ஹைட்ரஜன் வந்து -1, இங்க ஹைட்ரஜன் வந்து +1. அப்போ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது, ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் போயிருக்குது, கார்பன் பாத்தீங்கன்னா ரிடக்ஷனுக்கு போயிருக்குது. அப்போ சோடியம் ஹைட்ரைடு என்னன்னு சொல்லணும்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து SiCl4 சிலிக்கன் டெட்ராக்ளோரைட், சோடியம் ஹைட்ரைட், சிலிக்கன் டெட்ராக்ளோரைட், சோடியம் ஹைட்ரைட் என்ன கிடைக்குதுன்னா SiH4. இந்த SiH4 என்னன்னு சொல்றோம்னா சிலேன் அன்ட்டு சொல்றோம். SiH4 என்னன்னு சொல்றோம்னா சிலேன் அன்ட்டு சொல்றோம். இந்த சோடியமும் குளோரினும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா சோடியம் குளோரைடை கொடுக்குது. இந்த சிலிக்கன் ஹைட்ரஜனோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா சிலேன், SiH4 சிலேனை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இப்போ அந்த அயானிக் ஹைட்ரைட்ஸ், அல்காலி மெட்டல் அயானிக் ஹைட்ரைட், சிம்பிள் ஹைட்ரைட்ஸை வச்சு காம்ப்ளெக்ஸ் ஹைட்ரைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ லித்தியம் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம், இது அலுமினியம் குளோரைடோட ட்ரீட் பண்றீங்க, என்ன வருதுன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கிடைக்குது. இந்த லித்தியமும் இந்த குளோரினும் சேர்ந்துக்கின்னு லித்தியம் குளோரைடை கொடுக்குது, LiCl கொடுக்குது. இதை பேலன்ஸ் பண்றோம். குளோரின் 3 டைம்ஸ் இருக்குது, லித்தியம் 4 டைம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து லித்தியம் ஹைட்ரைட் பிளஸ் டைபோரின், டைபோரின் வந்து B2H6. டைபோரினுக்கு என்ன ஃபார்முலா சொல்றேன்னா B2H6 சொல்றோம். லித்தியம் ஹைட்ரைடும் டைபோரின் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா LiBH4, லித்தியம் போரோ ஹைட்ரைட் அன்ட்டு நம்ம சொல்றோம். லித்தியம் போரோ ஹைட்ரைட் அன்ட்டு சொல்றோம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் ஆகும். லித்தியம் போரோ ஹைட்ரைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் எல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸா ஆக்ட் ஆகும். சரி, அடுத்து
இப்போ நம்ம பார்த்தது வந்து சோடியம் ஹைட்ரைடே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து பைனரி ஹைட்ரைடுன்ட்டு சொல்லலாம். பைனரி காம்பவுண்ட்ன்ட்டு சொல்லலாம். ஏன் இந்த பைனரி காம்பவுண்ட்னு சொல்றேன்னா இதுல 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்னு சோடியம், இன்னொன்னு ஹைட்ரஜன். 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கனால இதை பைனரி ஹைட்ரைடுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் போரோ ஹைட்ரைட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. லித்தியம் ஒரு எலிமெண்ட், போரான் இன்னொரு எலிமெண்ட், ஹைட்ரஜன் இன்னொரு எலிமெண்ட். அதனால இந்த லித்தியம் போரோ ஹைட்ரைடு என்னன்னு சொல்றேன்னா டெர்னரி ஹைட்ரைட். டெர்னரி ஹைட்ரைட் அப்படின்னா 3 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு அர்த்தம் அந்த இதுக்கு. அடுத்து இந்த அல்கலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ல ஒன்று வந்து என்னன்னா கால்சியம் ஹைட்ரைட் CH2. இந்த CH2 என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா டெசிகண்டா ஆக்ட் ஆகுது. இந்த CH2 என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா டெசிகண்டா ஆக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். டெசிகண்டா ஆக்ட் ஆகுது. டெசிகண்ட்னா என்ன அர்த்தம்னா இது வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ட்ரை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இது வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குது, அதனால இதை ட்ரை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா ட்ரையிங் ஏஜென்ட் சொல்றோம். ஏன்னா இது வந்து டெசிகண்ட், இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ட்ரையிங் ஏஜென்ட் அப்படி நம்ம சொல்றது. இதுதான் அயானிக் ஹைட்ரேட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவலண்ட் ஹைட்ரேட்ஸ். கோவலண்ட் ஹைட்ரேட்ஸை யார் கொடுக்குறாங்கன்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் கோவலண்ட் ஹைட்ரேட்ஸை கொடுக்குது. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் நிறைய பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவலண்ட் ஹைட்ரேட்ஸை கொடுக்குது. சரி, அது என்னென்ன பார்க்கலாம். இப்போ குரூப் 13 எடுத்துக்கலாம், போரான் ஃபேமிலி எடுத்துக்கலாம். போரான் ஃபேமிலி காமிக்கக்கூடிய ஹைட்ரேட்ஸ்ல ஒன்று எக்ஸாம்பிள் என்னன்னா அலுமினியம் ஹைட்ரேட் AlH3. அடுத்து குரூப் 14 எடுத்துக்கலாம். குரூப் 14 காமிக்கக்கூடிய ஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா CH4. நெக்ஸ்ட் குரூப் 15 எடுத்துக்கலாம். குரூப் 15 காமிக்கக்கூடிய ஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா NH3. குரூப் 16ல இருந்து ஒரு ஹைட்ரைட் வாட்டர். குரூப் 17ல இருந்து ஒரு ஹைட்ரைட் என்னன்னா HF. இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த குரூப் 13ல இன்னொரு ஹைட்ரைட் எடுத்துக்கிறேன் என்னன்னா டைபோரின். டைபோரினுக்கு என்ன ஃபார்முலானா B2H6. இப்போ நான் இந்த CH4 ஸ்ட்ரக்சர் எழுத போறேன். இந்த CH4ல கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. கார்பனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இந்த கார்பன் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட்ஸ் இப்படி ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இந்த சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் கிட்ட இருக்குது, அதே மாதிரி ஹைட்ரஜனும் கொடுக்குது. ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கரெக்டா வேலன்சி ஷெல்ல கிடைக்கிறதுனால இந்த குரூப் 14 ஹைட்ரைட்ஸ் என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைட்ஸ் நம்ம சொல்றோம். அடுத்து இந்த குரூப் 15 ஹைட்ரைட்ஸ் எடுத்துக்கலாம், அமோனியா எடுத்துக்கலாம். இந்த அமோனியால பாத்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. நைட்ரஜனுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து 5th குரூப், இது வந்து குரூப் 15ல வருது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாண்டிங் இப்படி நடக்குது. இப்போ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதியாச்சு. இப்போ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அதை விட அதிகமாக தான் நைட்ரஜன் கிட்ட இருக்குது. பாருங்க 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போகாம அப்படியே செப்பரேட்டா லோன் எலக்ட்ரான்ஸா இருக்குது. அப்போ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு நைட்ரஜன் கிட்ட எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுதோ அதை விட அதிகமாக தான் நைட்ரஜன் கிட்ட இருக்குது. அதனால இது என்னன்னு சொல்றேன்னா எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ் அப்படி சொல்றோம். இந்த குரூப் 15 ஹைட்ரைட்ஸ் எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ். அதே போலதான் இந்த குரூப் 16 ஹைட்ரைட்ஸ், அதே போலதான் இந்த குரூப் 17 ஹைட்ரைட்ஸ். அதாவது லோன் பேர்ஸ் இருக்குது இங்க. அந்த லோன் பேர்ஸ்க்கு வந்து ஏன் லோன் பேர்ஸ் இருக்குது, அது வந்து வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அது கெமிக்கல் பாண்டிங்க்கு போறதுக்கு தேவையான ஆட்டம்ஸ் வரல, அதனால்தான் அதை வந்து என்னன்னு சொல்றோம் லோன் எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். அப்போ ரிச் ஹைட்ரைட்ஸ் சொல்றோம். இப்போ குரூப் 13 ஹைட்ரைட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல டைபோரின் எடுத்துக்கிறோம். டைபோரின்ல பாத்தீங்கன்னா B2H6, இதுல வந்து போரான் இருக்குது, ஒரு 2 போரான்ஸ் இருக்குது, அப்புறம் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 6 ஹைட்ரஜன்ஸை இப்படி எழுதிட்டேன். இப்போ இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. போரான் வந்து குரூப் நம்பர் 3A, ஐயூபேக் பிரகாரம் 13th குரூப். இப்போ இது பாண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுது இப்போ பாருங்க. போரான் ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்போ கன்வென்ஷனல் ஸ்ட்ரக்சர், கன்வென்ஷனல் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எழுதுறதுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் போரான் ஆட்டம்ஸ் கிட்ட இல்லாதனால இது என்னன்னு சொல்லலாம்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸ்
இது என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ அதனால டைபோரியன் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி கொடுக்காம வேற மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸ் நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த குரூப் 13 ஹைட்ரைட்ஸ் போரான் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இந்த குரூப் 13 ஹைட்ரைட்ஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஹைட்ரைட்ஸ்ல வருது. குரூப் 14 ஹைட்ரைட்ஸ் வந்து எலக்ட்ரான் ப்ரிசைஸ் ஹைட்ரைட்ஸ்ல வருது. குரூப் 15, 16, 17 வந்து எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ்ல வருது. எலக்ட்ரான் ரிச் ஹைட்ரைட்ஸ்ல சொல்றோம். அடுத்து வந்து டி பிளாக், எஃப் பிளாக் எடுத்துக்கலாம். இந்த டி பிளாக், எஃப் பிளாக் வந்து என்ன பண்ணுதுன்னா மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த டி பிளாக், எஃப் பிளாக் வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரி, டி பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணதானா? கிடையாது. சில எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்றது கிடையாது. சரி, எது எதெல்லாம் ஃபார்ம் பண்ணுது, எது எதெல்லாம் ஃபார்ம் பண்ணலன்றதை பார்க்கலாம். இப்போ டி பிளாக்ல குரூப் 3 எடுத்துக்கலாம். குரூப் 3ல பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம் இது எல்லாம் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. குரூப் 4ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்னியம் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. குரூப் 5ல பாத்தீங்கன்னா வெனேடியம், நியோபியம், டேண்டலம். குரூப் 6ல பாத்தீங்கன்னா குரோமியம் ஃபார்ம் பண்ணுது. மெட்டாலிக் ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது, மற்ற எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் பண்றது இல்லை குரூப் 6ல. இப்போ குரூப் 7, குரூப் 8, குரூப் 9 இந்த எலிமெண்ட்ஸ், இந்த 7, 8, 9 குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை கம்ப்ளீட்டா ஃபார்ம் பண்றதே கிடையாது. அடுத்து குரூப் 10 எடுத்துக்கலாம். குரூப் 10ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்னா நிக்கலும் பெல்லேடியமும் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. குரூப் 10ல இருக்கக்கூடிய நிக்கல், பெல்லேடியம் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து குரூப் 11, குரூப் 12, குரூப் 11, குரூப் 12 இது வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7, 8, 9 வந்து இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறதுனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஹைட்ரஜன் கேப் சொல்றாங்க. ஹைட்ரஜன் கேப் சொல்றாங்க. குரூப் 7, குரூப் 8, குரூப் 9 அதாவது இது மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. குரூப் 10ல நிக்கல், பெல்லேடியம் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய 7, 8, 9 கம்ப்ளீட்டா மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்றதே கிடையாது. அதனால இந்த 7, 8, 9 என்னன்னு சொல்றாங்கன்னா குரூப் ஹைட்ரஜன் கேப் சொல்றாங்க. அடுத்து எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸும் இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் இந்த லாந்தனைட்ஸ் வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. என்னென்னு பாத்தீங்கன்னா சீரியம், பிரசியோடைமியம், நியோடைமியம் ஃபார்ம் பண்ணுது. புரோமீத்தியம் ஃபார்ம் பண்றது இல்லை. அடுத்து சமேரியம், நெக்ஸ்ட் யூரோப்பியம், கடோலினியம், நெக்ஸ்ட் டெர்பியம், டிஸ்ப்ரோசியம், ஓல்மியம், எர்பியம், நெக்ஸ்ட் துலியம், இட்டர்பியம், லுட்டீசியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து ஆக்டினைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளூட்டோனியம், அமெரிஷியம். இப்போ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் எஃப் பிளாக்ல இருந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை யார் ஃபார்ம் பண்றாங்கன்றது எலிமெண்ட்ஸை இங்க நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். டி பிளாக்லயும் எஃப் பிளாக்லயும் அது வந்து மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்க போறோம். மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா எந்த மெட்டலினுடைய ஹைட்ரைட்டை ப்ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மெட்டல் எடுத்துக்கோங்க. அதோட ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க, ஹீட் பண்ணுங்க, தேவையான ப்ரெஷரை கொடுங்க. தேவையான ப்ரெஷரை கொடுத்துரும், ஹை ப்ரெஷரை கொடுத்துரும். அப்படி கொடுத்தா என்ன ஆகுதுன்னா இந்த மெட்டல் ஹைட்ரஜனோட சேர்ந்து மெட்டாலிக் ஹைட்ரைடை கொடுக்குது. இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட் எப்படி இருக்குதுன்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்குது. அதாவது பவுடர் ஃபார்ம்ல இருக்குது. இதை ஃபர்தரா ஹீட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த மெட்டல் கிடைக்கும். அதாவது மெட்டல் எப்படி இருக்குன்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல மெட்டல் இருக்கும். அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். இந்த ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டலை தான் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றோம். ஏன்னா இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்குன்ட்டு. அடுத்து இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட்ஸ் சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் லேட்டிஸ் எடுத்துக்கலாம். மெட்டல் லேட்டிஸ்ல மெட்டல் ஆட்டம்ஸ் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்குது.
மெட்டல் லேட்டிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா பர்டிகுலர் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா அது கிறிஸ்டலா இருக்கிறதுனால. இப்போ இந்த மெட்டல் லேட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து இன்டர்ஸ்டிஷியல் சைட், வேக்கன்ட் சைட்னு சொல்லலாம். இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணி இந்த ஹைட்ரைடை கொடுக்குது. அதனால இந்த மெட்டாலிக் ஹைட்ரைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஹைட்ரைட் அன்ட்டு இதை சொல்றாங்க. இப்போ இந்த இந்த ஹைட்ரஜன் இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் எப்படி இங்க வருது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஹைட்ரஜன் ஆட்டமா வந்து இங்க இருக்கலாம், ஹைட்ரஜன் ஆட்டமா இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல H+ ஆகும், பக்கத்துல இருக்கிற இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல அந்த எலக்ட்ரானும் இருக்கலாம். அப்போ மெட்டாலிக் ஹைட்ரைட்ல ஹைட்ரஜன் எப்படி இருக்குது? H2வா கிடையாது. ஒன்னு ஹைட்ரஜன் ஆட்டமா இருக்கலாம், இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா H+ ஆகும் இந்த எலக்ட்ரானாவும் தனித்தனியா இருக்கலாம். அப்படி இருக்குது. இப்ப சொல்லுங்க, ஏன் மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸை ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்கன்ட்டு? மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றாங்க. ஏன்னா இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானை கொடுக்கும், அதனால இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படி சொல்றோம். இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ல இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, அதனால இது ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோன்ட்டு நமக்கு தெரியுது. இப்ப நல்லா பாருங்க, இந்த மெட்டலை வந்து நம்ம ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுக்கல, அப்படியே மெட்டல் எடுத்துக்கிறோம், ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்றோம், ஹீட் பண்றோம், ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம், உங்களுக்கு மெட்டாலிக் ஹைட்ரைட் கிடைக்குது. இது எப்படி இருக்குதுன்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்குது. அப்படின்னா இந்த மெட்டல் பிரேக் ஆகுதுன்னு தானே மீனிங். இது பிரேக் ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல போய் ஆக்குபை பண்ணும்போது இதுக்கு தேவையான வால்யூம் இங்க இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப என்ன பண்ணும் ஹைட்ரஜன்? இந்த இன்டர்ஸ்டிஷியல் சைட்னுடைய வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மெட்டல் ஆட்டம்ஸை தூரமா தள்ளணும். அப்ப இந்த மெட்டல் ஆட்டம்ஸ் தூரமா போகுமா? அப்படி போனா தானே இந்த எம்டி ஸ்பேஸினுடைய வால்யூம் அதிகமாகும். அப்பதானே இந்த ஹைட்ரஜன் இந்த எம்டி ஸ்பேஸ்ல ஆக்குபை பண்ணும். அப்போ இந்த மெட்டல் ஆட்டம்ஸ் தூரமா போறதுனால தான் இங்க மெட்டாலிக் ஹைட்ரைட் எப்படி இருக்குது? ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்குது. இப்போ சொல்லுங்க, இதனுடைய வால்யூம் எப்படி இருக்கும், இதனுடைய வால்யூம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இதனுடைய வால்யூம் கம்மியா இருக்கும். சாரி, இதனுடைய வால்யூம் அதிகமா இருக்கும். இதை காட்டிலும் இதுக்கு வால்யூம் கம்மியா இருக்கும். ஏன் இதுக்கு வால்யூம் கம்மியா இருக்குது? இதுதான் ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்டா மாறிடுச்சு அப்படின்னு மெட்டல் ஆட்டம்ஸ் எல்லாம் தூரமா போயிருக்குதுன்னு தானே மீனிங். அப்போ இதுக்கு வால்யூம் அதிகமா இருக்குனால இதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. இதை விட மெட்டாலிக் ஹைட்ரைடினுடைய டென்சிட்டி பேரண்ட் மெட்டலை விட கம்மியா இருக்குது. ஆனா அயானிக் ஹைட்ரைட்ஸ்ல இப்படி இல்ல, ஆப்போசிட்டா இருந்திருக்குது. அயானிக் ஹைட்ரைட்ஸ்ல இது போல டிஸ்டார்ஷன் நடக்காது, இங்கதான் டிஸ்டார்ஷன் நடக்குது. சரி, அப்போ இந்த மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ்ல டென்சிட்டி எப்படி இருக்கும்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அக்ளூஷன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்ளூஷனை பார்க்க போறோம். சரி, இந்த அக்ளூஷன் என்ன அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன எடுத்துக்கலாம்னாக்கா பெல்லேடியம் மெட்டல் எடுத்துக்கலாம். இந்த பெல்லேடியம் மெட்டல் என்ன பண்றோம்னா ரெட் டாட் கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். இந்த பெல்லேடியம் மெட்டல் எப்படி எடுத்துக்கிறோம்னா ரெட் டாட் கண்டிஷன்ல இந்த பெல்லேடியம் மெட்டல் எடுத்துக்கிறோம். பெல்லேடியம் மெட்டல் இல்லைன்னா பிளாட்டினம் மெட்டல் ரெட் டாட் கண்டிஷன்ல எடுத்துக்கிறோம். இது எதுல பிளேஸ் பண்றோம்னா இந்த ரெட் டாட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பெல்லேடியத்தை ஹைட்ரஜன் கேஸ்ல பிளேஸ் பண்றோம். இந்த ரெட் டாட் பெல்லேடியத்தை இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த ரெட் டாட் பெல்லேடியத்தை ஹைட்ரஜன் கேஸ்ல கூல் பண்றோம். அப்படி கூல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பெல்லேடியத்தில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல இந்த ஹைட்ரஜன் கேஸ் போய் ஆக்குபை பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த பெல்லேடியத்தில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் சைட்டுக்குள்ள போயிட்டு ஆக்குபை பண்ணுது. அப்படின்னா இந்த பெல்லேடியம் வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸை என்ன பண்ணுதுன்னா அப்சார்ப் பண்ணுது. எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் அப்சார்ப் பண்ணு தெரியுமா? இதனுடைய வால்யூம், இந்த பெல்லேடியத்தினுடைய வால்யூம் x லிட்டர்ஸ்னா இது வந்து எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கணும்னா 935 × x லிட்டர்ஸ் ஹைட்ரஜன் கேஸை எடுத்துக்கும். இந்த பெல்லேடியத்தினுடைய வால்யூம் x லிட்டர்ஸா இருக்குதுன்னா இந்த பெல்லேடியம் எவ்வளவு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கணும்னா 935 × x லிட்டர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸை இந்த பெல்லேடியம் எடுத்துக்கும். அவ்வளவு ஹைட்ரஜன் கேஸை இந்த பெல்லேடியம் அப்சார்ப் பண்ணுது அன்ட்டு நம்ம சொல்றோம்.
இந்த இப்படி ஹைட்ரஜன் அப்சார்ப் பண்ணது பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அக்ளூஷன் நம்ம சொல்றோம். அப்படின்னா அக்ளூஷன் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் கேஸை அப்சார்ப் பண்ணி அதனுடைய இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறது தான் அக்ளூஷன் நம்ம சொல்றோம். எந்த மெட்டல்ஸ்க்கு அக்ளூஷன் டெண்டன்சி அதிகமா இருக்கும்? ஜெனரலா பாத்தீங்கன்னா பெல்லேடியம் பிளாட்டினத்துக்கு அக்ளூஷன் ப்ராப்பர்ட்டி நல்லா அதிகமா இருக்கும். சரி, இந்த அக்ளூஷனால என்ன யூஸ்? இது ஹைட்ரஜன் கேஸை அப்சார்ப் பண்ணுது, அதனால என்ன யூஸ்? ஹைட்ரஜன் வந்து கேஸ், அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. கேஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா நிறைய விதத்துல பாதுகாப்பு பண்ணணும், ப்ரிவென்ஷன்ஸ் எடுக்கணும். அதே இப்படி அக்ளூஷன் மூலியமா ஹைட்ரஜன் கேஸை ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த விதத்துல இந்த அக்ளூஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு நம்ம இது பண்றோம். சரி, இப்போ ஹைட்ரஜன் கேஸை வந்து பெல்லேடியத்துல பேக் பண்ணிட்டோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போர்ட் பண்ண பின்னாடி இப்போ ஹைட்ரஜன் கேஸை இந்த பெல்லேடியத்துல இருந்து வெளியே எடுக்கணும். எப்படி, என்ன பண்றது? ஜஸ்ட் இதை ஹீட் பண்ணுங்க. இதை ஹீட் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஓகேவா? சரி, இதுதான் நம்ம அக்ளூஷன் சொல்றோம். இதனுடைய யூசஸை நம்ம இப்படி பார்த்துருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு என்ன ஃபார்முலா வரும்? H2O2. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி இருக்குன்னா ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இந்த ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்ல லெஃப்ட் சைடு பேஜையும் ரைட் சைடு பேஜையும் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பைன் ஆஃப் த புக்ன்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஸ்பைன் ஆஃப் த புக்ல தான் இந்த 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அந்த ஸ்பைன் ஆஃப் த புக்ல தான் இருக்கும். அப்புறமா லெஃப்ட் சைடுல ஒரு பேஜ், ரைட் சைடுல ஒரு பேஜ்னு சொல்லுவோம்ல, லெஃப்ட் சைடு பேஜ்ல ஒரு ஹைட்ரஜனும் ரைட் சைடு பேஜ்ல ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய ஸ்ட்ரக்சர்ல அது போல இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்ல ஸ்பைன் ஆஃப் த புக்ல வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸை பிளேஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் ஆட்டம்ஸை பிளேஸ் பண்ணிட்டோம் ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய. அடுத்து இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடு லீஃபை வரைகிறேன். அடுத்து ரைட் சைடு லீஃபை வரைகிறேன். ரைட் சைடு லீஃபை வரைஞ்சிட்டேன். அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை பிளேஸ் பண்றேன். லெஃப்ட் சைடுல ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன், ரைட் சைடுல ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன். சரியா? ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர் சொல்லியாச்சு. இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை பிளேனார்னு சொல்லலாமா, நான் பிளேனார்னு சொல்லலாமா? பிளேன்னா எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருந்துச்சுன்னா பிளேனார்னு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குதா? இல்ல. இந்த சரி, எப்படி சொல்றீங்க இந்த எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இல்லைன்னு? ஓப்பன் புக் ஸ்ட்ரக்சர்ல வந்து எல்லா ஆட்டம்ஸும் ஒரே பிளேன்ல இருக்காதா கேட்கலாம். சரி, அப்படின்னு இதை வந்து நான் பிளேனார்னு சொல்லியிருக்கல, ஒரே பிளேன்ல இல்லைன்றது அதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் இருக்குது. அந்த எவிடன்ஸ் பிரகாரம் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு லீனியரா நான் லீனியரா பாத்தீங்கன்னா இது வந்து நான் லீனியர்ல வரும். ஏன்னா இப்ப பாருங்க, ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எப்படி இருக்குது பாருங்க, இது லீனியர்ல வராது இல்ல. சரி, இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஓப்பன் புக்கு வந்து 2 லீவ்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து லெஃப்ட் சைடு லீஃப், அனதர் வந்து ரைட் சைடு லீஃப். இந்த லெஃப்ட் சைடு லீஃப்க்கும் இந்த ரைட் சைடு லீஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள், அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா டைஹெட்ரல் ஆங்கிள் சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா டைஹெட்ரல் ஆங்கிள் சொல்றோம். இந்த லெஃப்ட் சைடு லீஃப்க்கும் ரைட் சைடு லீஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிளுக்கு என்ன பேருன்னா டைஹெட்ரல் ஆங்கிள் பேர். இந்த டைஹெட்ரல் ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்களேன். டைஹெட்ரல் ஆங்கிள் எவ்வளவு இருக்குதுன்னா 111 டிகிரி 30 மினிட்ஸ் இருக்குது. அப்படின்னா இப்ப சொல்லுங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடு லீஃபும் ரைட் சைடு லீஃபும் ஒரே பிளேன்ல இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா ஆங்கிள் எவ்வளவு வரணும்? 180 தானே வரணும். ஆனா எவ்வளவு இருக்குது? 111 டிகிரி இருக்குது. அப்படின்னா
இந்த லெஃப்ட் சைடு லீஃபும் ரைட் சைடு லீஃபும் ஒரே பிளேன்ல இருக்குதா? இல்ல. அதனால தான் இதை நான் பிளானார்ன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, பிசிக்கல் ஸ்டேட்டை மாத்தினா வருமா என்றதையும் பார்த்துடலாம். இது வந்து கேஸ்ல. இப்போ சாலிடா இருக்கும்போது எப்படி இருக்குது டயட்ரல் ஆங்கிள்னா 90.2 டிகிரி இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட பர்பெண்டிகுலரா இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு லீஃபும் ரைட் சைடு லீஃபும் கிட்டத்தட்ட பர்பெண்டிகுலரா இருக்குது. அப்போ நான் பிளானார்னு தாராளமா சொல்லிடலாம்ல. சரி, ஓகே. சரி, இப்போ டயட்ரல் ஆங்கிள் ஏன் பிசிக்கல் ஸ்டேட் மாறினா மாறுது? இப்ப பாருங்க, இப்போ கேஸ்ல வந்து 111 டிகிரி. இந்த லெஃப்ட் சைடு லீஃபுக்கும் ரைட் சைடு லீஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ? 111 டிகிரி. அதே சாலிட்ல 90 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் மாறுதே. ஏன் மாறுது? பிசிக்கல் ஸ்டேட் மாறினா இந்த டயட்ரல் ஆங்கிள் ஏன் மாறணும்? சரி, அப்போ டயட்ரல் ஆங்கிள் மாறுதுன்னா இங்க என்ன நடக்கணும் அன்ட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கேசியஸ் ஸ்டேட்ல எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்ல எப்படி இருக்கும் என்றதை இப்போ பார்க்க போறோம். இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடை சாலிட்ல எடுத்துக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடை இப்படி சாலிடா எடுத்துக்கணும். இங்க என்ன நடக்குதுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுனால என்ன ஆகும்? அட்ராக்ஷன் அதிகமாகும் தானே அர்த்தம். அப்போ அட்ராக்ஷன் அதிகமாகறதுனால தான் இந்த டூ லீவ்ஸ் என்ன ஆகுதுன்னா கிட்ட கிட்ட வந்துருது. ஹைட்ரஜன் பாண்டிங்னால அட்ராக்ஷன் நடக்குது. அட்ராக்ஷன் நடக்கிறதுனால இந்த டூ லீவ்ஸ் என்ன ஆகுதுன்னா கிட்ட வருது. அதனால டயட்ரல் ஆங்கிள் சாலிட்ல கம்மியா இருக்குது, கேஸ்ல அதிகமா இருக்குது. சரி, அப்படின்னா கேஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லையான்னா இல்ல. அதனால தானே இந்த டூ லீவ்ஸும் தூரமா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அட்ராக்ஷன் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அட்ராக்ஷன் கம்மியா இருக்குதுன்னா டிஸ்கிரீட் மாலிகுல்ஸா இருக்குதுன்னு மீனிங். ஓகே, அப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கேசியஸ் ஸ்டேட்ல எப்படி இருக்குன்னாக்கா டிஸ்கிரீட் மாலிகுல்ஸா இருக்கும். டிஸ்கிரீட் மாலிகுல்ஸ்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ்க்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. சரி, மாலிகுல்ஸ்க்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல, டிஸ்கிரீட்டா இருக்குது. அதனால இங்க டயட்ரல் ஆங்கிள் அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்லியாச்சு. சரி, அதர் பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓஓ பாண்ட் லென்த் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கிறேன்னா பாண்ட் லென்த் ஆஃப் ஓஓ. ஓஓ பாண்ட் லென்த் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓஓ பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்ல 1.48 ஆங்ஸ்ட்ராமா இருக்குது. கிறிஸ்டல் ஸ்டேட் சாலிட் ஸ்டேட்ல எவ்வளவு இருக்குதுன்னா 0.985 ஆங்ஸ்ட்ராமா இருக்குது. பாருங்க பாண்ட் லென்த் பாருங்க, ஓஓ பாண்ட் லென்த், அதாவது இந்த பாண்ட் லென்த். இந்த பாண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா கேஸ்ல அதிகமா இருக்குது, சாலிட்ல கம்மியா இருக்குது. எப்படி? ஏன் கம்மியாச்சு? சாலிட்ல ஏன் கம்மியாச்சு? சரி, இப்போ கேஸ்ல அதிகமா இருக்குது, சாலிட்ல கம்மியா இருக்குது இந்த பாண்ட் லென்த். ஏன் அன்ட்டு பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 3.5, ஹைட்ரஜனுக்கு 2.4. அப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது ஹைட்ரஜனை விட. அப்படின்னா ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், ஹைட்ரஜனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ். சரியா? அதே மாதிரி தான் இங்கே. சரி, இப்போ இங்கேயும் அதே போல தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் நெகட்டிவ், பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுக்குறோம். இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு நெய்பரிங் மாலிகுலோட போகுது. இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகுது. இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது. இங்க பிளஸ் சார்ஜ் இருக்கும். இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கிறதுனால அட்ராக்ஷன் நடக்கிறதுனால இங்க மேக்னிடியூட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும். இந்த மேக்னிடியூட் கம்மியா இருக்கும். இங்க அது போல ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாதனால இதனுடைய மேக்னிடியூட் அதிகமா இருக்கும். இப்போ இதனுடைய மேக்னிடியூட் அதிகமா இருக்குது, இங்க மேக்னிடியூட் கம்மியா இருக்குது. அப்ப என்ன ஆகும்? பார்ஷியல் நெகட்டிவ்க்கும் பார்ஷியல் நெகட்டிவ்க்கும் இடையில என்ன இருக்குது? ரிப்பல்ஷன் இருக்குது. இங்கேயும் இந்த பார்ஷியல் நெகட்டிவ்க்கும் இந்த பார்ஷியல் நெகட்டிவ்க்கு இடையில ரிப்பல்ஷன் இருக்குது. எங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும்? இங்க மேக்னிடியூட் அதிகமா இருக்கனால இங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். இங்க மேக்னிடியூட் கம்மியா இருக்கனால இங்க ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். ரிப்பல்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தூரமா போகுமா இல்லையா? தூரமா போகுது. அப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? இந்த டூ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதனால தான் ஓஓ பாண்ட் லென்த் அதிகமா இருக்குது கேஸ்ல, ஓஓ பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது கிறிஸ்டல் ஸ்டேட்ல, சாலிட்ல. ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த OH பாண்ட் லென்த்தை பார்க்கலாம். இந்த பாண்ட் லென்த் எதனுடைய பாண்ட் லென்த்னா இந்த OH பாண்ட் லென்த்தை பார்க்க போறோம். இந்த கேசியஸ் ஸ்பேஸ்ல எப்படி இருக்குதுன்னா 95 பைக்கோமீட்டரா இருக்கு. 95 பைக்கோமீட்டர்.
சாலிட் ஃபேஸ்ல எப்படி இருக்குதுன்னா 145.8 பைக்கோமீட்டர் இருக்குது பாருங்க. சாலிட் ஃபேஸ்ல பாண்ட் லென்த் அதிகமா இருக்குது, கேசியஸ் ஃபேஸ்ல பாண்ட் லென்த் கம்மியா இருக்கு. ஏன்ட்டு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது. இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குதுன்னா இங்க இந்த ஹைட்ரஜன் வந்து இதோட பாண்டிங்க்கு போகுது, இதோட அட்ராக்ஷனுக்கு போகுது. அப்போ இதோட அட்ராக்ஷன் என்னாச்சு? இந்த ஹைட்ரஜன் இதோட அட்ராக்ஷனுக்கு போகுதுன்னா இதோட அட்ராக்ஷன் கம்மியாச்சுன்னு தானே அர்த்தம். கரெக்ட் தானே? இப்ப இந்த ஹைட்ரஜனுக்கு இதோட அட்ராக்ஷன் வருதுன்னா இதோட அட்ராக்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்குதுன்னு அர்த்தம், டிக்ரீஸ் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் போல, அப்போ இதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அட்ராக்ஷன் அதிகமா இருந்தா இது ரெண்டுத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், அப்போ பாண்ட் லென்த் கம்மியா இருக்குது. இங்க அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது, அப்போ இது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குது, அப்போ பாண்ட் லென்த் என்ன இருக்குது? அதிகமா இருக்குது அன்ட்டு சொல்றோம். அப்போ பாண்ட் லென்த் எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாண்ட் ஆங்கிள் பார்க்கலாம். HOO இந்த ஆங்கிளை பார்க்கலாம். அதாவது இந்த ஆங்கிளை பார்க்க போறோம். இந்த ஆங்கிள் கேஸ் ஃபேஸ்ல எப்படி இருக்குதுன்னாக்கா 94 டிகிரி 48 மினிட்ஸா இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து 94 டிகிரி 48 மினிட்ஸா இருக்குது. சாலிட்ல எப்படி இருக்குதுன்னா 101.9 டிகிரி, அதாவது சாலிட்ல வந்து அதிகமா இருக்குது, கேஸ்ல வந்து ஆங்கிள் கம்மியா இருக்குது. சரி, இப்போ பார்க்கலாம். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது? கேஸ்ல கம்மியா இருக்குது. அப்படின்னா இந்த பாண்டும் கிட்ட இருக்குதுன்னு தான் மீனிங். ஏன் கிட்ட இருக்குது பாத்தீங்கன்னா இதுக்கு பாண்ட் லென்த் வந்து அதிகம், அப்போ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் கம்மி. அப்போ இந்த பாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன் கம்மி, அதனால இந்த டூ பாண்ட்ஸும் கிட்ட வருது. ஸோ பாண்ட் ஆங்கிள் கம்மியா இருக்குது. இப்ப இங்க இதுக்கு பாண்ட் லென்த் கம்மி, அப்போ டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் அதிகம், அப்போ இங்க ரெண்டு பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் அதிகம், அப்போ இந்த டூ பாண்ட்ஸும் தூரமா போகுது, அப்போ பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இது போல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடினுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை எங்க யூஸ் பண்றோம்? இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை இதை வந்து காது வந்து கிளீன் பண்றதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்றோம். ஒரு டிராப் 2 டிராப்ஸ் இனிஷியலா நெயில்ஸை கிளீன் பண்றதுக்கு, ஊண்டுல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை கிளீன் பண்றதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷனை போட்டு வாஷ் பண்ணுவாங்க. இது போல ஹைட்ரஜன் பெராக்சைடை நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, லெபார்டரியில எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அப்புறமா வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றது என்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ லெபார்டரியில எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா, இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடை எடுத்துக்கிறாங்க. ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடு எடுத்து இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடு ஃபார்முலா வந்து BaO2.8H2. ஓகே, ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடு எடுத்துக்கணும். இந்த ஹைட்ரேட்டட் பேரியம் பெராக்சைடுல என்ன ஆட் பண்றாங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு கிடைக்கிறதுக்கு அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா டைலூட் சல்பூரிக் ஆசிட். என்ன டைலூட் சல்பூரிக் ஆசிட்னா கோல்டு டைலூட் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்றாங்க. இதுல வந்து என்ன ஆட் பண்றாங்கன்னா கோல்டு டைலூட் சல்பூரிக் ஆசிட். ஏன் கோல்டு? ஏன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு ஈஸியா டீகம்போஸ் ஆயிடும். என்ன பாருங்க, காதை கிளீன் பண்றதுக்கு ஒரு டிராப் ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுவாங்க, அந்த வேக்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அந்த வேக்ஸ் வந்து வெளியே வந்துடும். அப்படின்னா அது ஹைலி டீகம்போஸ்டபிளா இருக்கிறதுனால தானே, ஹைட்ரஜன் பெராக்சைடு குயிக்கா ரியாக்ஷனுக்கு போறதுனால தானே. அதனால ஹைட்ரஜன் பெராக்சைடு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா கோல்டு கண்டிஷன்ல டெம்பரேச்சர் கம்மியா வச்சு ப்ரிப்பேர் பண்ணும். அதனால தான் சல்பூரிக் ஆசிட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா கோல்டு டைலூட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இந்த H2